படித்த காலத்துலலாம் மல்லல தான் படித்தேன். வாத்தியார் வரும்போதே உலக்க மூய் கம்பு கருவை குச்சி. ஒரு நாளில் என்னை சும்மா கூப்பிட்டு ராதாகிருஷ்ணா அப்படின்ட்டாரு. என்னங்க ஏன்ட்டேன் 20 அடி அடித்தார். எதுக்குங்க அடிச்சேன்ட்டேன். வீட்டில் இட்லிக்கு பொடி வைக்கலையே, அதுக்கு என்ன தூக்கி போட்டு அடித்தார். அப்படி படித்தேன். 15 கம்பு வெட்டி செதுக்கி கொண்டு போய் கலிச்சேரி வயக்காட்டில் நடந்து போவேன். அந்த கம்பில் போனி நான் தான் எடுத்துக்கிட்டு அடிப்பார் ரப்பு ரப்புன்னு. ஒரு நாள் அப்படித்தான் கையை நீட்டுறான்டார். இப்படி நீட்டினேன், சட்டார்ண்டார். ஓ மறுபடியும் நீட்டுறான்டார், சடக்குன்னு நீட்டினேன். ஓங்கும் போது கையை எடுத்துக்கிட்டேன், அவர் வெதரில் அடிச்சுக்கிட்டார். அப்போ வாத்தியார் கொட்டை போச்சானே. லைட் அடித்து பார்த்துட்டு வா. அதுக்கு மட்டும் என்னை ஒரு 95 நாள் அடித்தார் நினச்சேன். நினச்சி அடித்தார். புண்ணு 6 வரைக்கும் அடித்தார். கொட்டை போனதுக்கானே. இப்போ வாத்தியார் நல்லா இருக்காரா? அப்படி அடித்ததுனால தான் இன்னைக்கு உலகம் தெரிஞ்ச ஒரு நடிகை நான் உங்கள் மத்தியில் நிற்கிறேன். என்னை ஆரம்பத்தில் என் சொந்தக்கார கூட எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாட்டையும் சொன்னாங்க, என்ன இந்த காலத்தில் போய் பப்புன்னு போட்டுக்கிட்டு இது ஒரு தொழிலாக்க பயலை போய் பப்புன்னு கூறிய காரி துப்புனாங்க. இன்றைக்கி இந்த பப்புனை என்னைக்காவது சந்திக்க முடியுமான்னு ஏங்குறாங்க. இதை பப்புன்னு கிடையாது, இது கோமாளி. யார் ஓட்ட வேஷம்? நீங்கள் கும்பாஜி வச்சுருக்கீங்க இல்லை, கிருஷ்ண பரமாத்மா மகாவிஷ்ணு அவர் போட்ட வேஷத்தை நான் போடுறேன்.